ஒரு நாள் ஆடி அமாவாசை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறேங்க. அங்கே போனால் என்ட்ரன்ஸில் கூழ், ஒரு மோர் மிளகா, பொங்கல், அபிஷேகம், சுண்டல், கொஞ்சம் புளிசாதம், இவ்வளவும் சுட சுட உள்ளே என்ட்ரான உடனே அப்படியே மனம் தூக்குது ஆளை. சரி சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சா, நம்ம வாழ்க்கையில் 1008 கவலை இருக்குது. அந்த கவலையை ஆடி மாதம் சாமிக்கிட்ட சொன்னால் அது தீர்த்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதை விரதம் இருந்து அதுக்கப்புறமா கோயிலில் சாமி சன்னதானத்தில் அப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணுங்கிற மைண்ட் செட்டில் வந்திருக்கோம். சரி மனசு கேட்கல, உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்து அதுக்கப்புறமா அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்லான்னு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போய் சாமியை நல்லபடியாக கும்பிட்டு, கடவுளே இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, வந்தது போனது இருக்கிறது இல்லாததுன்னு எக்கச்சக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வை சாமி அப்படின்ட்டு அம்மனை வேண்டிட்டு வெள்ளிக்கிழமை வெளியே வந்து பார்த்தா பிரசாதம் தீந்துருச்சுங்க. எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ தான் மனசு சொல்லுச்சு, சாமிக்கிட்ட போய் உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துரு அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் இல்லையா. அப்போ தான் சாமி இந்த பிரசாதம் எப்படி தீந்து காணாமல் உன் கண்ணை விட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போச்சோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலையும், இல்லாதவங்க பசியோடு இருக்கிறவங்க மனசார சாப்பிட்டு போனாங்களே அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் மனசை தேத்திக்கிட்டு வெளியே வந்துட்டேங்க.